ரிஷபம் இதுவரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 3ல் குரு வந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏற்கனவே குரு உங்களுக்கு நல்ல கிரகமே இல்லையே. அட்டமாதிபதி இப்போது அட்டமத்திற்கு 8ல் மறைந்து, 8ஆம் அதிபதி 8க்கு 8ல் மறைந்து 3ஆம் இடத்துல உச்சனாக வருகிறார். 11ஆம் இடத்துல சனி, அவருக்கு உச்சகுரு பார்வை. 11ஆம் இடத்து சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சனாக இருக்கிறார். இந்த எங்கள் காலத்தில் அப்படி இருந்ததுன்னா நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்ல மாட்டேன். எல்லா காலமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா, வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க அந்த குருப்பெயர்ச்சி. ரிஷபம் இதுவரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 3ல் குரு வந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏற்கனவே குரு உங்களுக்கு நல்ல கிரகமே இல்லையே. அட்டமாதிபதி இப்போது அட்டமத்திற்கு 8ல் மறைந்து, 8ஆம் அதிபதி 8க்கு 8ல் மறைந்து 3ஆம் இடத்துல உச்சனாக வருகிறார். அது மிகப்பெரிய யோகம். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படி இப்படின்னு பழமொழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரியான நிலைமையை வச்சு தான் சொல்கிறது. இன்னொன்று பாக்கியத்தை பார்க்க போகிறார். 9, 11 பார்க்க போவது, 7ஆம் இடத்தை பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்காத ஒரு நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. மனைவிக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆகாத அமைப்புகள். கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், இங்கே போயிருக்கிறோம், மனைவிக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, கணவன் சரியாக இல்லை. இந்த மாதிரியான மன வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நெருடல்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே, கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குது. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்ப ஊருக்கு வந்துடலாம், உழைத்தது போதும், சம்பாதித்தது போதும், ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம், வீடு கட்டியாச்சு, ஒரு 10 ஏக்கரா வாங்கி போட்டியாச்சு, காடு வாங்கி போட்டிருக்கு, மாதம் இன்னும் 2 ஏதோ ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பிற்கு செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு என்னப்பா ராஜான்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த ரிட்டையர்டு வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி, அவருக்கு உச்சகுரு பார்வை. 11ஆம் இடத்து சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சனாக இருக்கிறார். இந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும், வயதிற்கேற்றார் போல் அப்படின்னு அர்த்தம். காதலில் வெற்றி கிடைக்கும். கீழே இருந்தே வருவோமே, 10ல் நல்ல மார்க் எடுப்பீங்க, +2லேயும் ஒரு அளவுக்கு நல்ல மார்க்கெல்லாம் வரும், காலேஜில் படிக்க முடியும். எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த வயசில் படிப்பு தான் அப்படிங்கிறது இருக்கும். படிப்புக்கு அடுத்தது என்ன, முதல்ல லவ் தான், அப்புறம் தான் வேலைக்கலாம். இப்போ அந்த காலத்தில் நாங்களும் அப்படி தான் இருந்தோம், நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. எங்கள் காலத்தில் அப்படி இருந்ததுன்னா நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்ல மாட்டேன். எல்லா காலமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு காதல் கிடைக்கும், நல்ல காதல் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்து வந்த தொழில் இனிமேல் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. 9ஆம் பாவகம் வளர்த்துருக்கிறதுனால வீட்டுக்கு 4 பொருள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இது வரைக்குமே கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சித்தப்பா கையெழுத்து போட மாட்டேன்றாரு, சித்தி கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அத்தை சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பெரியவங்க எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை இழுத்தடிக்கிறாங்க, பங்காளி சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்கள் 4 பேரோடு சேர்ந்து விளையாட்டுத்தனமாக சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அந்த தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் என ரிஷபராசிக்கு 80% முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஆக
மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் அந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதுனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 1வது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சிங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.